அஷமித்ரா புற்றுநோய் சிகிச்சை மையத்தோடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். அதை முன்னிட்டு இன்னைக்கு அஷமித்ரா மருத்துவமனை மற்றும் குளோபல் கனெக்ட் நிறுவனம் இணைந்து ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதனுடைய சிறப்பு விருந்தினராக பெரியார் மருந்தியல் கல்லூரியோட முதல்வர் டாக்டர் சிந்தாமரை மேடம் இந்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விழிப்புணர்வு பேரணிங்கிறது மக்களிடையே புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையோட குளோபல் கனெக்ட் நிறுவனம் இதை ஒரு சமூக உணர்வோடு முன்னெடுத்திருக்காங்க ஆஸ் அ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனோட இணைந்து அஷமித்ராவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்களிடையே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். புற்றுநோயோட பாதிப்பு இப்போ நமக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஒரு புற்றுநோய் துறையில் நான் கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கிற அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இப்போ என்ன ட்ரெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் அதிகமாயிட்டே வருது. அதுலேயும் உலக அளவில் மார்பக புற்றுநோய் அதிகமாகுதுன்னா, அதே மாதிரி இந்தியாவில் முன்னாடியெல்லாம் மார்பக புற்றுநோய் கம்மியாக இருந்தது, அதுக்கு பதிலாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்டு. இப்போ பிரஸ்ட் கேன்சர் எப்படி உலக அளவில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்தியாவிலையும் மார்பக புற்றுநோய் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, யங்கர் ஏஜ்லேயும் வருது. இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம நினைப்போம் 50 வயசுக்கு மேலே தான் கேன்சர் வரும், 60 வயசுக்கு மேலே தான் கேன்சர். இப்போ அப்படி இல்லை, நிறைய யங்கர் பேஷண்ட்ஸும் கேன்சர்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதனால ரியலி இது நம்ம அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் புற்றுநோய் பற்றிய. ஸோ அரசாங்க ரீதியாகவும் இதுக்கு நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறாங்க. இப்போ புற்றுநோய் ஒரு பேசு பொருள் ஆகணும், நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏர்லி டிடெக்ஷன் தான், ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சணும். ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும், அதை பற்றி தெரியணும், அதை பற்றி பேசணும். அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். ஃபுட் ஹேபிட்லையும் கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதில் நிறைய சுகர் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட்டு, டீப் ஃப்ரைடு ஆயில் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஃபுட்டில் தான் நம்ம போகிறோம். இப்போ பீஸா, பர்கர், பரோட்டாஸ், ஷவர்மா, அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, தே contain lot of food fat and concentrated carbohydrates, high sugar carbohydrates இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, கேன்சர் செல் வளர்ச்சிக்கு அது உதவுது. நம்மளுடைய ஜீன் கெட்ஸ் மியூட்டேட்டட். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ஆயிலை நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணும்போது அதில் அக்ரிலமைடு அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆகும். வென் யூ ஹீட் ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட் லைக் பிரெட், இந்த பொட்டேட்டோ எல்லாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணும்போது அக்ரிலமைடு, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் உருவாகும் அதில், அந்த ஃபுட்டில். இப்போ பார்பிக்யூ, தந்தூரி எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலலாம் அந்த மாதிரி உருவாகும். அப்போ அதை நம்ம ரிப்பீட்டடாக சாப்பிடும் பொழுது நமக்கு குடல் பகுதியில், வயிற்று பகுதியில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் நமக்கு கேன்சர்ஸ் ஜாஸ்தியாக வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் பர்டிகுலரான பிரஸ்ட் கேன்சர், ஓவரி கேன்சர், லார்ஜ் இன்டெஸ்டைன் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபுட் ரிலேட்டட் கேன்சர்ஸ். அப்போ அது அதிகமாக வர்றதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டயட் பேட்டர்னை இப்போ மாற்றிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் மோர் டுவர்ட்ஸ் சாலட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப காஸ்ட்லி ஃபுட் அப்படின்னா சாலட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மகிட்ட இங்கே வந்தால் இன்னும் காஸ்ட்லி ஃபுட்டுங்கிறது இந்த ஜங்க் ஃபுட் தான் இருக்குது. அதை தான் நிறைய பேர் இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த டயட் பேட்டர்ன் நமக்கு மாறணும். அதனால் நம்ம பீப்புளை கொஞ்சம் அவேர் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இருக்குல்ல, அந்த முளை கட்டிய பயிர், அதுக்கப்புறம் சாலட்டு, கீரை வகைகள், இதெல்லாத்தையும் நம்ம சில்ட்ரன் இந்த யங் ஏஜ்லேருந்தே நாங்கள் அது கொண்டு வரணும். அதனால தான் இப்போ இந்த நிறுவனம் குளோபல் கனெக்ட் நிறுவனத்தில் நிறைய யங் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் பிரியாணி. ஆமாம், இதில் எல்லாத்துலேயுமே அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தவா பண்ணி, அதாவது ரொம்ப டீப் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் நிலைமைக்கு கொண்டு அப்புறம் திருப்பி ரீஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயிலையும் திருப்பி ரீஹீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மிட் நைட் பிரியாணிஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாகிட்டதுனால, அதுவும் இப்போ எல்லா கிராமங்கள்லேயுமே அதிகமாகுது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். அப்போ அது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஒரே நாளில் வந்துச்சுன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, ஸ்லோவாக வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 5 to 10 years அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் புரியும். ஐயோ நம்ம சாப்பிட்டோம் இந்த மாதிரி வந்துருச்சு. எங்களுக்கு தான் அது இப்போ சாப்பிடும்போதே தெரியும். அதனால நாங்கள் தான் வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க தெரியாமல் அந்த சுவையினால சாப்பிட்றாங்க. பட் அது சுவைக்கு பின்னாடி ஆபத்து இருக்குங்கிறத கேன்சர் டாக்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு பேரணிகளை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோம்.